கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைய நாட்களில் லெந்து காலங்களை அனுசரித்து கொண்டு வருகிறோம். இந்த லெந்து நாட்களில் உபவாசத்தை குறித்த வேதத்தின் அடிப்படையில் உள்ள காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளில் 10வது செய்தி, அது 2 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 சாமுவேல் 1:12. சவுலும் அவன் குமாரனாகிய யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினாலே புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, தாவீது மற்றும் சவுலின் சரித்திரத்தை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். சவுல் எப்படியாவது தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி அநேக உபாயங்களை அவர் ஏற்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த தியானத்தை நாம் தியானிக்கிற வேளையில் தாவீதுக்குரிய ஒரு 5 முக்கியமான காரியங்களை இந்த நாளில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். சவுலும் யோனத்தானும் இறந்த பின்பு கூட அவர்கள் அழுது புலம்பி சாயங்காலம் மட்டும் உபவாசமாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, ஒரு எதிரியின் மீதான உண்மையான துக்கம். தாவீது தனது எதிரியின் வீழ்ச்சியை கொண்டாடவில்லை. அவரது துக்கம் உண்மையானது. சவுல் தனக்கு செய்த காரியங்களை நினைவில் வைத்து பழி வாங்க விரும்பவில்லை. இன்னும் சற்று புரியும்படி சொல்ல வேண்டுமானால், பழி தீர்க்கும் இருதயம் தாவீதுக்கு சுத்தமாக இல்லை. இரண்டாவதாக, கடவுளால் அபிஷேகப்பட்ட சவுலுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறார். இதன் அர்த்தம் என்ன? சவுல் தனக்கு எதிராக செய்த காரியங்களை பார்க்கவில்லை, மாறாக தேவன் அபிஷேகித்த மனுஷனை நினைக்கிறார். சவுலின் தெய்வீகமற்ற செயல்கள் இருந்த போதிலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரின் மரணத்தில் மகிழ்ச்சி அடைய மறுத்து கடவுள் நியமித்த பதவிக்கு தாவீது ஒரு மரியாதை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக, யோனத்தான் மற்றும் இஸ்ரவேல் மீதான அன்பு. துக்கத்தில் அவரது சிறந்த நண்பர் யோனத்தானின் இழப்பும் தாவீதை வாட்டியது. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நம்ம பார்க்கிறோம். வீரர்கள் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது தாவீது தன் தேசத்தின் மேல் வைத்த தேவ பக்தியை காட்டுகிறது. நான்காவதாக, போற்றுதற்குரிய தாவீதின் இருதயம். சவுலின் மரணத்தை மகிழ்ச்சியோடு தாவீதுக்கு அறிவித்த வெகுமதி எதிர்பார்த்த அமலேக்கிய வாலிபனை தாவீது ஒரு வாலிபனை அழைத்து அவனை கொன்று போட்டதை 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். இது தாவீதின் உயர்ந்த ஒழுக்க பண்பை எடுத்து காட்டுகிறது. ஐந்தாவதாக, தலைமைத்துவ உதாரணம். உண்மையான தலைமைத்துவம் தனிப்பட்ட ஆதாயத்தை விட மரியாதை, விசுவாசம் மற்றும் இரக்கத்தை மதிக்கிறது என்பதை தாவீது நிரூபிக்கிறார். இந்த பகுதி தனிப்பட்ட கசப்பை கடந்து வாழ்விலும் மரணத்திலும் கடவுளின் இறையாண்மையை ஒப்புக்கொள்வதற்கு ஒரு சக்தி வாய்ந்த சான்றாக செயல்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த லெந்துகால உபவாச நாட்களில் நம்முடைய வாழ்வில் தாவீதை போல் பகைவனை மன்னிக்கிற, மறக்கிற உயர்ந்த சுபாவம், எண்ணங்கள், லட்சியங்கள் காணப்படுகிறதா என்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அப்பேற்பட்ட விசேஷ கிருபைகளை இந்த லெந்து நாட்களில் தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.